arms and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு லிப் பாம் நாம எப்படி வீட்லயே தயாரிக்க முடியும்? இப்போ நம்ம தயாரிக்க போற இந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம இந்த கிராம்பு இருக்கு பாத்தீங்களா, அது பொடிச்சது, அந்த பொடியை வந்து நம்ம இதுல பயன்படுத்துறோம். இது வந்து உதடுகள் கருப்பாகிறத வந்து தடுக்குதாம். அந்த கருப்பா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா போக்கிடுது அப்படின்றாங்க. நான் வந்து நேச்சுரலா இன்னைக்கு வந்து 2 டைப் பண்றேன். அது என்னன்னா பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணி, ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி 2 லிப் பாம் தயாரிக்கிறேன். அது வந்து வாசலின் உபயோகப்படுத்தி டெஃபினட்டா இது வந்து நம்ம லிப்க்கு வேணுங்கிற எல்லா நரிஷ்மெண்ட்டையும் கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு லிப்ஸ்டிக்காவும் நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பீட்ரூட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கோம், ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை க்ரஷ் பண்ணிட்டு நம்ம லிப் பாம் ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டோம். பீட்ரூட்டும் அது மாதிரி தான், கொஞ்சம் இப்படி க்ரஷ் பண்ணாலே பிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ நம்ம பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டும் ரோஸ் எக்ஸ்ட்ராக்டும் எடுத்து வச்சிருக்கோம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் எதையுமே செய்யணும். இல்லைன்னா டைரக்டா ஹீட் பண்ணும்போது சில நேரத்துல கருகி போன ஒரு ஸ்மெல் வரலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஹீட் பண்றோம். இதை ஹீட் பண்ணும் போதே சொல்றேன், உதடுகள் கருப்பா இருக்கு அப்படின்னா அதை போக்குறதுக்கு ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பட்டை கிராம்பு, லவங்கம் சொல்றோம் பாத்தீங்களா, பட்டை கிராம்பு, அது பொடிச்சு நான் இங்க வச்சிருக்கேன். இதை வந்து நம்மளுடைய இந்த லிப் பாம்ல சேர்க்கறதன் மூலமா பிளாக்கா இருக்கிற உதடுகள் வந்து அழகா ரோஸ் நிறமா மாறிடும். பொதுவாகவே சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அந்த ஃபீடிங் ஹேபிட்ல பால் குடிச்சதுன்னா உதடை வந்து தொடச்சு விட சொல்லுவாங்க. உதடு கருப்பாகாது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நமக்கு சொல்லி பழக்கப்படுத்திருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ரீசன். ஸோ எது சாப்பிட்டாலும் அந்த உதடை நம்ம வந்து சரியா வைப் பண்ணனா அதுல டெட் செல்ஸ் அப்படின்னு நின்று போயிடும். அதனால நம்மளுக்கு வந்து உதடுகள் கருப்பாகுது. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது நம்ம உதடுகளுக்கு தொடச்சு விடுற, அதாவது அந்த டெட் செல்ஸை வந்து நல்ல ஒரு சின்ன சாஃப்ட் பிரஷ்ஷால
நல்லா துடைக்கணும். இல்லைன்னா ஒரு வாயில் துணி எடுத்து தண்ணியில நினைச்சு கையால அழுத்தி துடைச்சுக்கணும். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டெட் செல்ஸை ரிமூவ் பண்றோம். பிளஸ் இந்த லவங்கப்பட்டை இதை யூஸ் பண்றதன் மூலமா உதடுல அந்த கருமை நிறம் மாதிரி அழகான ஒரு ரோஸ் நிறத்துக்கு வந்துடும். இப்ப தண்ணி நல்லா சுற்றுச்சு. இதுல நம்ம 2 கிளாஸ் பவுல்ஸ் வைக்கிறோம். இப்ப நான் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அந்த ஒரு பவுல் தான் வச்சிருக்கேன். அந்த ஜூஸ் ஒரு கிண்ணில எடுத்துட்டேன். ஷியா பட்டர் இருக்கும், இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற பட்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இது 2லயுமே போட்டிருக்கேன். இதோட நம்ம வாஸ்லின் உபயோகப்படுத்தலாம். அதாவது பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க வாஸ்லினை யூஸ் பண்ணலாம். ஒன் ஸ்பூன் வாஸ்லின் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும் கரையிறதுக்கு. பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஆல்மண்ட் ஆயில் ஊற்றலாம், இல்லைன்னா ஒரு ஸ்மால் டீஸ்பூன் கோகனட் ஆயில். நான் கொஞ்சம் சூடானதுடனே இந்த அடுப்பு சின்னது பண்ணிட்டேன். இப்போ இதுல விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா ஏவியான் கேப்சூல் இருந்துச்சுன்னா ஏவியான் 400 அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லிப்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சாஃப்டா மிருதுவா அழகா வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம கிராம்பு பட்டை பொடிச்சது சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பொடியை வந்து ரொம்ப கொஞ்சமா எடுத்தா போதும். ஒரு சிட்டிகை சொல்றோம் பாருங்க, அந்த அளவுக்கு ரெண்டுத்துலயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டம் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ ஆட் பண்றோம். இவ்வளவுதான். இது ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். இதுல ரொம்ப லைட் கலர் தான் வரும், ரொம்ப பேலா இருக்கும். இந்த பீட்ரூட் இதுல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கலர் வரும். பட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் லிப்ஸ். இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் சில பேர் வந்து இந்த நேச்சுரலா பண்ற பாம்ல வந்து நம்ம கேசரி பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு பிஞ்ச் போடுவாங்க. அப்படி போடும்போது அது கலர் கொடுக்கும், ஆரஞ்சு கலர் கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு வேணா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வெளியில கூட வைக்கலாம். ஒரு 15-20 days நம்ம இதை வச்சிருக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க வேற புதுசு ரெடி பண்ணணும். ஏன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதுல நம்ம ஆட் பண்ணல. ஸோ அது வந்து நிறைய நாள் வைக்க முடியாது. செமி சாலிட் ஆயிடுச்சு. இவ்வளோ அழகா கலர் வந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கண்டெய்னர்ல ஊற்றி வச்சிடணும். இல்லைன்னா இதுலயே வந்து அது வேக்ஸ் மெழுகா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
கொஞ்சம் விட்ட உடனே கெட்டியாயிடுச்சு பாருங்க. ஒயிட் அண்ட் ரோஸ், வெறும் பிளைன் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி இதில் எந்த ப்ராடக்ட்லேயுமே நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணலை. ஸோ இன்னைக்கு ஹோம்மேட் லிப் பாம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். மறுபடியும் ஒரு ஹெல்த் கேர், ஸ்கின் கேர் சார்ந்தோ இல்லை நான் பார்க்குற சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியோ அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.